ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஒரு பெரிய வளர்ச்சி எதில் அடங்கி இருக்கிறது என்றால், சில காரியங்களை ரொம்ப லெகுவாக எடுத்துக்கொள்வதில் தான் ஒரு தேவ பிள்ளையினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி அடங்கி இருக்கிறது. யார் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ரொம்ப அழகாய் வளர்ந்திருக்கிறார்கள், நான் வளர்ந்திருக்கிறேனா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எனக்கு வளர்ச்சி இருக்கிறதா அப்படின்றத நீங்கள் எதில் நீங்கள் ரொம்ப சோதித்து பார்க்கலாம்னா, உங்களுக்கு வருகிற துன்பங்கள், உங்களுக்கு வருகிற பாடுகள், நீங்கள் மேற்கொள்ளுகிற சில காரியங்களை யார் எல்லா சூழ்நிலைகளையும் ரொம்ப சுலபமாய் அது ரொம்ப பெரிய சீரியஸா இல்லை அதற்காக ரொம்ப துக்கப்பட்டு அதற்காக ரொம்ப கவலைப்பட்டு அதனாலே தங்களுடைய உடம்பை ரொம்ப சிக்காக்கி அதனாலே ரொம்ப யோசிச்சுட்டே இருந்து சாப்பிடாம நாட்கள் தாண்டி தாங்கள் செய்யக்கூடிய வேலையை கூட செய்யாம இல்லைன்னா ரொம்ப சோகமா இருந்து இப்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்குமே ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னும் ஒரு சரியான வளர்ச்சிக்கு நேராக இல்லைனால் ஒரு தலைமைத்துவத்திற்கு நேராக நீங்கள் போகவில்லை அப்படின்னு அர்த்தம். அது முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த சுலபமாய் எடுப்பது என்கிறதே ஒரு மிகப்பெரிய அபிஷேகம்னு வச்சுக்கீங்களேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கடலிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த கடலிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த மாலுமியை பார்த்து பேசுறாரு, இந்த பக்கமா நம்ம போக வேண்டாம், இந்த பக்கமா நம்ம போவோம், அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், அதுதான் பிரயாணத்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க இருக்கிற அந்த கேப்டன், அந்த 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 போட், அந்த வாகனத்தினுடைய தலைவன் என்ன சொல்றான், இல்ல 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 நம்ம இப்படியே போலாம், இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த எஜமானன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பவுலுடைய வார்த்தையை விட அந்த மாலுமியினுடைய வார்த்தையை ரொம்ப நம்பி போறாங்க. போற வழியில ஈரோத் கிளித்தான் என்கிற ஒரு கடும் காற்று அவங்க மேல அப்படியே மோதி அந்த கப்பல் எல்லாம் உடையுது. அந்த சூழ்நிலையை நீங்க நினைச்சு பாருங்க. அந்த சூழ்நிலையில அங்க இருக்கிற நிறைய பேர் ஆண்டவரை விசுவாசிக்காதவர்கள், நிறைய பேர் அவிசுவாசிகள். ஆனா அதுல இருக்கிறதுல ரொம்ப ஜெப வீரன் யார் அப்படின்னு கேட்டா அப்போஸ்தலனாகிய பவுல் தான். ரொம்ப ஜெப வீரன், அவன் ரொம்ப ஆண்டவரை தேடுகிறவன். ஆனா நம்மளா இருந்தா அந்த ஆபத்தான ஒரு சூழ்நிலையில நம்ம ரொம்ப கத்தி இருப்போம். நம்ம தனியாக ஜெபம் பண்ண போயிருப்போம், ஆண்டவரே என்ன இந்த நடுக்கடல்ல நாங்கெல்லாம் சாகணுமா, எங்களை அப்படி ஒப்பு கொடுத்தீங்களா, இறங்கும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம நிறைய அந்த இடத்துல கத்தி இருப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தீவிரமாய் எனக்கு அப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்னு அந்த பயப்பட்டு கலங்கி தன்னுடைய உயிருக்கு பயந்து போராடினது மாதிரி எல்லாம் ஒண்ணுமே சொல்லப்படலை. என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவரே ஒரு தூதனை அனுப்பி என்ன சொல்றாருன்னா, பவுலே நீ என்ன பண்ணாத, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நீ நிற்கணும், நீ ராயனுக்கு முன்பாக நீ நிற்க வேண்டியதா இருக்கிறதுனால நீயும் உன்னோடு கூட இருந்த எல்லாரும் என்ன பண்ணுவீங்கன்னா காப்பாற்றப்படுவீர்கள். ஸோ இப்போ அந்த இடத்துல அவன் அதை பெரிய விஷயமா எடுத்துக்கல பாருங்களேன். அதற்கு பிறகு இப்போ எல்லாருமே அதே மாதிரி தான், அந்த கப்பல் எல்லாம் உடஞ்சா கூட சின்ன சின்ன அந்த விறகு அந்த கட்டைகளை வைத்து இப்போ வந்துடுறாங்க, ஒரு தீவுக்கு வந்துட்டாங்க. அப்போ அந்த தீவுல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இவர்களை பார்த்த உடனே இவங்க மேல ரொம்ப பரிதாபப்பட்டு இவங்க நிறைய நாட்கள் தண்ணியில இருந்து ஊறி போனதுனால அவர்களுக்காக அந்த ஃபயர் கேம்ப் மாதிரி ஒன்று போட்டு தீயை மூட்டி விட்டு எல்லாருமே அந்த குளிர் காயறதுக்காக உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த விறகுக்கு இடையில ரொம்ப விஷம் நிறைந்த விரியன் பாம்பு, அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப விஷம் நிறைந்த பாம்பு அந்த பாம்பு. அப்படின்னா அதனுடைய ஒரு மனுஷனுடைய உயிர் 3 நிமிஷத்துல அவன் இறந்து போயிடுவான். அவ்வளோ பெரிய கொடிய விஷம் நிறைந்த பாம்பு. அது ஒரு விறகை எடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த தீயில போடலான்னு போகும்போது அது கவ்வி கொண்டது அப்படின்னு அந்த பாம்பு அப்படியே பிடிச்சிருச்சாமா, கீழே கூட விழல பாருங்க. அதை அவன் விறக போடுறது மாதிரி தீயில உதறி போட்டான். இப்போ எல்லாரும் ஒரு பயத்தோட அவ்வளவுதான், அங்க இருந்து தப்பிச்சு வந்தியா, இங்க வந்தவன போச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறிச்சு எந்த ரியாக்ஷன் என்ன கொடுக்கல. நம்மளா இருந்தா என்ன பண்ணிடுவோம் சொல்லுங்களேன். இப்போ கடந்த சில இந்த நாட்களுக்கு முன்பாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு கொஞ்சம் பொருட்களை எல்லாம் வெக்கேட் பண்ணி வாங்கணும். அப்போ வாங்கும்போது அது ஒரு பெரிய காடு, அந்த காட்டில் நிறைய பாம்பு அந்த காட்டில் இருக்குது அந்த இடத்துல.
அப்ப நாங்க போய் ஃபர்ஸ்ட் வந்து அந்த வேலை செய்கிற தம்பிங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த கையை வைக்கிறாங்க. அந்த கையை வச்ச உடனே பாத்தீங்க அப்படின்னா 2 பாம்பு குட்டிங்க ஓடுது. ஃபர்ஸ்ட் போனோன்னா அந்த கல்லை எடுத்த உடனே உள்ளுக்குள்ள அதான் எங்களுடைய என்ட்ரி. அப்போ அந்த ஒரு பெரிய பாம்பு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து அந்த நேரம் இருட்டிருச்சு. அந்த இடத்துல இருந்து நான் இப்போ கிளம்புறதுக்காக ரெடி ஆகி சரிப்பா கிளம்பலாமா அப்படின்னு அங்கே எதுவுமே தெரில. நம்ம இதுக்கு மேலே இந்த இடத்துல இருக்க வேண்டாம், ஏன்னா என்ன இருக்கு அப்படின்னு தெரியாது அப்படின்னு காலை எடுத்து வைக்கிறேன். காலில் ஒன்று குத்துது, அப்படியே ஒன்று குத்திருச்சு. என்னடா இது அப்படின்னு திரும்பி பார்த்தா அதுவும் வந்து காலில் வந்து முள்ளு குத்தினோன்னா அடியில் குத்தும். ஸோ அடியில் குத்தினோன்னா முள்ளு அப்படின்னு நினைக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த காலினுடைய அந்த கணுக்கால் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல குத்திருச்சு லைட்டாக. அதுவும் வந்து ரொம்ப பெருசாக குத்தல, ஒரு முள்ளு குத்துனது மாதிரி ஒரு பிளட் வருது. அவ்வளோதான். நைட்டு எதுவுமே இல்லை, அந்த ஒரு சின்ன முள்ளு மாதிரி குத்துது. அதுவும் காலில் அடியில் குத்த வேண்டியது மேலே குத்துது. என்னென்னமோ எண்ணம் போகுது. அப்போ என்னுடைய இருந்த பிரதர்ஸ் 2 பேர் சொன்னாங்க, பாஸ்டர் கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour இருங்க, அதுக்கப்புறம் நீங்க கிளம்புங்க, அதுக்கப்புறம் பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு. அப்புறம் ஏறக்குறைய ஏதோ ஒன்று கடிச்சிருச்சோ அப்படின்ற நினைக்கிற மாதிரி பாருங்க. ஆனா நான் வந்து அந்த அந்த ரத்தத்தை இது பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்தேன். ஆனா ஒன்றும் ஆகலை, அது முள்ளு தான் குத்தி இருக்கு போல. அது என்ன குத்துச்சுன்னு தெரியல, ஆனா முள்ளு தான் குத்தி இருக்கும் அப்படின்னு. அப்போ அந்த 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா எனக்குள்ளையும் கூட இருந்தவர்களுக்குள்ளையும் ஒரு பதட்டம் வந்துச்சு பாருங்களேன். ஐயோ அவ்வளோ பெரிய பதட்டம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல அவனுடைய கையில விரியன் பாம்பு என்ன பண்ணிருச்சாமா, லிட்டரலா கண்ணுக்கு முன்னாடி பாம்பை பார்க்கறான் பாருங்களேன். பாம்பை பார்க்கறான். அந்த பாம்பை உதறி நெருப்புல போட்டுட்டு அவன் அமைதியா உட்கார்ந்து இருக்காராமா. கத்துல வாங்கடா ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு கூப்பிடல, இல்லைன்னா ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா, ஃபர்ஸ்ட் எய்ட் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு எல்லாம் அந்த இடமே வித்தியாசமா ஆக வேண்டிய இடத்தை இவன் ரொம்ப காம் பண்ணி அமைதியா இருக்கிறான். 2-3 நிமிஷம் தாண்டி அந்த ஊருக்காரங்களுக்கு அந்த பாம்புனுடைய விஷம் எவ்வளோன்னு தெரியும். அதனால இவன் நுரை தள்ளி சாவான் அப்படின்னு நினைச்சாங்களாம். அவ்வளவுதான், இவன் இன்னும் 2-3 நிமிஷத்துல செத்து போவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒன்றும் ஆகாததை நினைத்து தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தினார்களாம். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள இருக்கிற அந்த தைரியத்தை பாருங்க. அவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கும் போதும் அவன் அதை என்ன பண்ணிக்கல, ஆமா அது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. ஏன் அப்படின்னா அவனுடைய ஆயுஷ் நாட்கள் இருக்கிற வரைக்கும் எத்தனை பாம்பு கடிச்சாலும் அவன் சாக மாட்டான் அப்படின்ற நம்பிக்கை யாருக்குள்ள இருக்கு அப்படின்னா அந்த தேவனுடைய மனுஷனுக்குள்ள இருக்குது. என்னை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் ஒரு இடத்திலே கண்டிப்பாக கைவிட மாட்டார் என்று சொன்னால் கர்த்தர் கைவிட மாட்டார். நீங்க அந்த காரியத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காரியம் நன்மையாய்த்தான் முடிய போகிறது. அந்த காரியத்தை எடுத்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப கோபப்பட்டு நம்முடைய சரீரத்துல பலவீனத்தை கொண்டு வர்றதை விட ஆண்டவரை உண்மையாய் நம்புகிற ஆண்டவருடைய பிள்ளைங்க எல்லா காரியத்தையும் எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னா லகுவாய் எடுத்துக்குவார்கள். ஆமேன்னு சொல்லுங்க. சரி, அது பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவரையிலும் நடத்தினார்ல, இனியும் நடத்துவாரு. நமக்கு என்ன பெருசா குறைஞ்சு போயிருச்சு? ஒண்ணுமே குறைஞ்சு போகலையே. நம்ம என்னத்தை கொண்டு வந்தோம், நம்ம என்ன கொண்டு போக போறோம், அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை. இதுல நஷ்டமானா இன்னொன்னுல கர்த்தர் தந்துட போறாரு. இந்த பிரச்சனைனா 4 நாளையில சரியாயிர போகுது, அவ்வளவுதான். கோபம் மாறிட போகுது, அவ்வளவுதான். ஒரு கையில இழந்தோமா, நம்ம தானே சம்பாதிச்சோம், நமக்கு தானே சம்பாதிக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. அன்னைக்கு சம்பாதிக்க கொடுத்தவரு இன்னும் சம்பாதிக்க கொடுப்பாரு. அப்படி என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்குமானால் நான் நம்புறேன் நீங்க யாருன்னா விசுவாசத்திலையும் ஆண்டவருடைய அனுபவத்திலையும் ரொம்ப வளர்ந்தவர்களா இருப்பீர்கள். ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை வேண்டும். எதற்காக என்றால் என் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில் வந்தாலும் நான் உங்களை நம்புறதற்கு அடையாளமாக அந்த காரியத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா நான் லகுவா எடுக்கக்கூடிய ஒரு இருதயத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி அப்படியே ஜெபிக்க போறோம். ஒருவேளை இந்த ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர், பாஸ்டர் நீங்க சொல்ற அதே கேரக்டர்ல நான் இருக்கிறேன் பாஸ்டர், எதையும் நான் ரொம்ப பெருசா எடுப்பேன்,
எதையும் நான் ரொம்ப சீரியஸா எடுப்பேன். ஒரு சின்ன விஷயத்தையே என்னால தாங்க முடியல, ஒரு சின்ன காரியத்தை கூட என்னால தாங்கவே முடியல பாஸ்டர், அவ்வளவுதான் உடனே நான் வெடிச்சு அழ ஆரம்பிப்பேன். உடனே எனக்கு பிபி ரொம்ப ஹை ஆயிரும், உடனே நான் பலவீனப்பட்டு படுத்துருவேன். அவ்வளவுதான், 4 நாளைக்கு திரும்ப என்னால எந்திரிக்கவே முடியாது, எனக்குள்ள வேலை எதையுமே பார்த்துக்கவே முடியாது. நான் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்ல தான் இருக்கிறேன். ஆனா இன்றைக்கு கர்த்தர் எனக்கு அந்த பலனை தரணும்னு கைகளை உயர்த்தி எல்லாரும் ஏசப்பா சமூகத்துல கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே வருகிற சூழ்நிலைகளை, என் வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனைகளை ஆண்டவரே நான் சுலபமா எடுத்து அதிலே முன்னேறக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தாரும் ஆண்டவரே, எனக்கு தாரும் ஆண்டவரே. உங்களை தவிர வேற யாரும் தர முடியாதப்பா ஆண்டவரே. இப்பொழுது நான் வாஞ்சையாய் கேட்கிறேன், அந்த கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக, தருவீராக. ஆமென் சொல்லுங்கள். நான் அப்போஸ்தலனாகிய பேதுருவை நினைக்கும் போது சில நேரத்தில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதான் அவன் அவர் உள்ள போறாரு பாருங்க, போகும்போது அந்த ஸ்திரீ நீயும் ஆண்டவரோடு கூட இருந்தவனா அப்படின்னு கேட்ட உடனே இவன் நம்மளை பிடிச்சு கொடுத்துருவா போல தெரியுது. இவன் நம்மளை பிடிச்சு கொடுத்துட்டாருன்னா நம்மளை அடிச்சிருவாங்க போல, நம்மளையும் அவரை மாதிரி கொடுமைப்படுத்திடுவாங்கன்னு நினைச்சு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான், மறுதளிச்சான். ஆனா அதே பேதுருவை பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவருடைய தொடுதலுக்கு அப்புறம், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்ததற்கு அப்புறம், உன்னை என்ன பண்ண போறோம்னா இயேசுதானர் மாதிரி உன்னை சிலுவையில அறைய போறோம்னு சொல்லும் போது, வேண்டாம் என்னை தலைகீழ அடிங்கன்றாரம்மா. எவ்வளவு பெரிய வைராக்கியம், எவ்வளவு பெரிய வைராக்கியம். அந்த சிலுவையில அறையுங்கன்னு சொல்லும் போதே நமக்கு பயம் வந்துடும், நமக்கு பதட்டம் வந்துடும். அவர் சொன்னார், இல்ல இல்ல நான் அதுக்கு தகுதி உள்ள ஆள் இல்லை, என்னை தலைகீழா வேண்டாம். அப்ப எந்த அளவுக்கு அவருடைய இருதயம் பக்குவமாயிருக்கும் பாருங்களேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 21 நாள் ஜெபத்துல உங்க இருதயம் எல்லாம் என்ன ஆயிரணும்னா ரொம்ப பக்குவமாயிரணும். உங்கள்கிட்ட இந்த குவாலிட்டி கண்டிப்பா எல்லாருக்குள்ளேயும் வேணும். உங்களுடைய பாதி வியாதி உங்களை விட்டு போயிடும். நீங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீர்கள். எப்ப அப்படின்னா, எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிக்காதீங்கன்னா ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு, ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு அப்படி இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான். சிலரெல்லாம் சீரியஸா எடுக்கிற விஷயத்த பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ நமக்கு நம்முடைய பார்வைக்கு அது ரொம்ப அற்பமா தெரியும். ஏங்க இதுக்கெல்லாமாங்க சீரியஸா எடுப்பீங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை விட்டு கிளம்பி வரும்போது ஒரு சிக்கன் கடைக்காரர்கிட்ட, ஏங்க 1 கிலோ சிக்கனை போட்டு வச்சிருங்க, நான் போகும்போது என்ன பண்ணிக்கிறேன் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ அவங்க போயிட்டாங்களா, இப்போ ஆராதனை முடிச்சுட்டு சிக்கன் கடைக்கு போறாங்க. சிக்கன் கடைக்கு போயிட்டு, ஏங்க கேட்டா இல்ல எடுத்து வச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டா, அக்கா இப்பதாங்க எடுத்து வச்சேன், ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டாரு, இதோ நில்லுங்க அக்கா ஒரு 5 மினிட்ஸ்ல. அதுக்கு டென்ஷன் ஆகி, நான் தான் காலையில வரும்போதே போட்டு வைக்க சொன்னேன், இல்ல இப்போ அடுத்தவனுக்கு தூக்கி கொடுத்தா என்ன பண்றது, நான் என்ன லேட் ஆகுறது அப்படின்னு அவனை 4 காட்டு கத்தி அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு ப்ரெஷர் அப்படியே ஏறி, சரி போட்டு கொடு என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கடையில் 2 பேர் அவசரமா எனக்கு கொஞ்சம் போட்டு கொடுத்துருங்களேன், நாங்கள் ஃபர்ஸ்டே வந்துட்டோங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகும்போது இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகி வீட்டில் போனோன்னா அதை அன்னைக்கு மதியானம் சாப்பாடே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு பாருங்க. செஞ்சு அந்த அம்மா வச்சுட்டு போய் படுத்துட்டாங்க. வேண்டாம் ஏன் அப்படின்னு கேட்டால், என்னை யார் பண்ணதா, எங்க 1 கிலோ சிக்கன் 1/2 மணி நேரம் லேட் ஆனதுக்கே உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னா, உங்களை நம்பி பெரிய பொறுப்பை ஆண்டவர் கொடுத்தா நீங்கள் எப்படி செய்வீங்க? உங்களால் எப்படி செய்ய முடியும்? ஆண்டவரே எனக்கு தாருமாண்டவரே, ஆசீர்வாதத்தை தாருமாண்டவரே, எனக்கு உயர்வை தாருமாண்டவரே. ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? மகளே நீ ஆயத்தமாகும் மகளே, மகளே நீ ரெடியாகும் மகளே, மகனே நீ ரெடியாகும் மகனே. இதுக்கு முன்னாடி உனக்கு கொடுத்தா அவ்வளவுதான், போட்டுட்டு விழுந்துருவாடா, நீ உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுடா அப்படின்னு தான் சொல்லுவாரு. அப்போ நிறைய பேர் இன்னும் ஆசீர்வாதத்தை நம்ம வாங்குறதற்கு நம்ம என்ன ஆகல அப்படின்னா, பொதுவா சொல்ல நம்ம ஆயத்தமே ஆகலைங்க, நம்ம பக்குவமே ஆகலைங்க. நீங்க மட்டும் பக்குவம் ஆயிருங்க. நான் சொல்றேன், கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாரு. உங்களுடைய உயர்வை கர்த்தர் தந்துருவார். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். ஆண்டவர் என்னை நடத்தி வருகிற பாதையை நான் நினைச்சு பார்க்கும்போது அப்படிதான். ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் செய்வதற்கு என்னுடைய இருதயம் பக்குவமாக ஆக ஒவ்வொரு பொறுப்பையும் கர்த்தர் என் கையில கொடுக்கறத நான் பார்க்கிறேன். அவ்வளவுதான், இதுக்கு ரெடி ஆயிட்டானா சரிடா பண்றா, நீ பண்ணிடுவேன், இப்போ கொடுத்த நான் பண்ணிடுவேன். அடுத்து உடனே இன்னும் கொஞ்சம் நான் போல்ட் ஆயிரனா, ரெடி ஆயிரனா, நீ பண்ணிடுவடா. அப்போ நான் சரியாக ஆண்டவர் எனக்குள்ளே வைத்திருக்கிற நோக்கங்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அப்ப நான் என்ன நம்புறேன்னா, இன்னும் குழந்தைகளாகவே இருக்காதீங்க.
அதான் பவுல் சொல்ற மாதிரி இன்னும் குழந்தைகளாகவே இருக்காதீங்க. நீங்க யாரா மாறணும் அப்படின்னா புருஷனா மாறணும். சத்தமாய் சொல்லுங்களே ஹல்லேலூயா. சாதாரணமான விஷயத்திற்கெல்லாம் நீங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டீங்கன்னா நான் நம்புறேன் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை கர்த்தர் என்ன பண்ண முடியாதுன்னா கொடுக்கவே முடியாது. குழாயில தண்ணி வராததுக்கெல்லாம் நீங்க டென்ஷன் ஆனா அப்புறம் எப்படி உங்களுக்கு? அதான் ஒரு நாள் குழாயில தண்ணி வரல, இல்லைன்னா ஒரு நிமிஷம் வரல, ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோ பிரச்சனை. ஏன் வரல, எதுக்கு, எப்படி வராம இருக்கலாம்? அதுக்கு வீட்டுக்காரர் ஒரு திட்டு, இல்லைன்னா வீட்டுக்கார அம்மா ஒரு திட்டு, அதுக்கப்புறம் இந்த பைப்பு போடுவான் பாருங்களேன், தண்ணி போடுவான் பாருங்களேன், அவனை ஒரு திட்டு. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? எதுக்கு? ஒரு நாள் தண்ணி அரை மணி நேரம் லேட்டா வந்ததுக்கு வரிசையா திட்டு விழுகும் பாருங்களேன். கடைசியில மோடி ஐயா வரைக்கும் திட்டுவாங்க. நீங்க இருக்கிறதுனால தான் அப்படி நடக்குதுன்னு அவரை வரைக்கும் திட்டுவாங்க. அப்போ அதுல டென்ஷன் ஆகி மனசு வருத்தப்பட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாருங்கப்பா, எனக்கு ஒரு இருதயம் வேண்டும். எதுக்கு அப்படின்னா அப்படி ஸ்ட்ராங்கா ரைட், ஓகே என் தேவன் என்னோடு கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கலக்கமும் எனக்கு இல்லை. ஹல்லேலூயா. அப்படி இருந்தீர்களானால் நீங்கள் தான் தலைவன், நீங்கள் தான் தலைவி. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற ஆண்டவரையே அறியாத மனிதர்கள் எத்தனையோ பேர் தங்களுடைய இருதயத்தை எவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறாங்க தெரியுமா? எவ்வளவு பெலனா வச்சிருக்காங்க தெரியுமா? அவங்க சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் அவங்க கவலைப்படுறதே இல்லை. பெரிய விஷயத்தை கூட அவங்க ரொம்ப சுலபமா எடுத்துக்கிறாங்க. அவ்வளோ பெரிய கடன், அவ்வளோ பெரிய பிரச்சனை, அவ்வளோ பெரிய தோல்வி, ஆனா அது எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சாதாரணமா எடுத்துக்கொள்றாங்க. சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு இன்றைக்கு உலகத்துல இருக்கிறவங்க அவ்வளோ பேர் ஜெயிக்கும் போது ஆண்டவர் உங்களையும் என்னையும் கண்டிப்பாக ஜெயிக்க பண்ணுவார் என்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த காஃபி டே அப்படின்ற ஒரு கம்பெனி இருந்துச்சு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். காஃபி டே தானே? ஆமாம். அதனுடைய ஓனர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் சூசைட் பண்ணி அவர் இறந்துட்டார். தற்கொலை செய்து அவர் இறந்து போனார். அப்போ அந்த தற்கொலை செய்து அவர் இறந்து போகும்போது ஏன் அப்படின்னு கேட்டா எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா பயங்கரமான நஷ்டம். அவர் அவர் நிறைய கண்ட்ரீஸ்ல இல்லை நிறைய நாடுகளில் அவருடைய பிரான்ச் இருக்குது. நம்முடைய கோயம்புத்தூர்ல கூட நிறைய இடத்துல அந்த காஃபி டே அப்படின்ற அந்த கடை இருக்குது, அவருடைய பிராண்ட் இருக்குது. அப்போ அவரால் அந்த கடனை திருப்பி கட்ட முடியாம இனி நான் திருப்பி கட்ட முடியாதோன்னு நினைச்சு அவர் தற்கொலை பண்ணி இறந்து போனார் அப்படின்றது மாதிரி வாசித்தோம். ஆனால் அடுத்த ஒரு 3 வருடத்திற்குள்ளாக அவங்க மனைவி அந்த பொறுப்பை எடுத்து அதனுடைய பாதி கடனை அடைத்தார்கள் என்று இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்குது. நிறைய கடனை அவங்க அடைச்சிட்டாங்களாம் அந்த அம்மா, அந்த வீட்டினுடைய அந்த அம்மா. அப்ப நான் நம்புறேன் மனதுல மட்டும் தைரியமா இருப்போமே ஆனால் கர்த்தர் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார். ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்க ஐயோ என் பிரச்சனை இவ்வளோ மலை போல இருக்கு அப்படின்னு உங்க பிரச்சனையை மட்டும் பார்க்காம மலையை விட பெரிய ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, என் சூழ்நிலையை விட பெரிய ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, என் தேவையை விட பெரிய ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, என் பிரச்சனையை விட பெரிய ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, அது எம்மாத்திரம் என்று சொல்லுவீர்களே ஆனால் நான் நம்புகிறேன் உங்களை பலப்படுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். மகனே, நீ அதை பெரிய விஷயமா எடுத்துக்கொள்ளாதே, மகளே அதை நீ பெரிய விஷயமா எடுத்துக்கொள்ளாதே. உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்வதற்கு நான் விரும்புகிறேன். உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். உன்னுடைய இருதயம் இந்த சின்ன சின்ன காரியத்திற்கு ஏங்கி தவிப்பது ஏன்? இந்த சின்ன காரியத்திற்கு உன்னுடைய இருதயம் பயப்படுவது ஏன்? இந்த காரியத்தில் நீ சோர்ந்து போனால் என்ன? கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் ஓட பண்ணுவது குதிரைகளோடு ஓட பண்ண போகிறேன். காலாட்களோட ஓடும் போதே நீ இளைத்து போனாய், ஆனால் நீ குதிரைகளோடு எப்படி ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அதனால நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணணும்னா அப்படியே ஸ்ட்ராங் பண்ணணும். ஆமேன் சொல்லுங்கள். நீங்க ப்ரிப்பரேஷன் ஆகாம ஆண்டவர் அடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை வைக்க முடியாது. நம்முடைய முகத்தை கற்பாறை மாதிரி ஆக்கணும், நம்முடைய இருதயத்தை ஸ்ட்ராங் பண்ணணும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஆள் ரொம்ப பலனா இருந்தா போதாது, மனசு நமக்கு பலனா வரணும். ஸோ எல்லாரும் இன்னைக்கு ஜெபிக்கணும், ஆண்டவரே நான் இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப பெருசா எடுத்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி என்னுடைய வாழ்க்கையே நான் சந்தோஷம் இல்லாம வாழ்றதை விட ஆண்டவரே இதெல்லாம் நான் பெருசா எடுக்காம என் வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியாய் வாழணும்.
எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? எனக்கு அது ரொம்ப ஆசையா இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்கள். நான் சொல்றேன், இந்த மாதத்துல நீங்கள் சந்தித்த பிரச்சனைகளை எடுத்து பாருங்கள். அதுல எடுத்து பார்த்தீங்கன்னா 90% பிரச்சனை அது பிரச்சனையே. சொல்லுங்களேன், பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க கையில வச்சு கொண்டாடுகிற பிரச்சனை 90% பிரச்சனை அது பிரச்சனையே இல்லை. சத்தமா சொல்லுங்க, உண்மைதானே? நம்ம ஆட்களுக்கு நிறைய பேருக்கு முள்ளு குத்துனாலே ஐயோ குத்திருச்சு அப்படின்னுவாங்க. ஆனா அங்க ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க, ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்ல காலை 2ஆ பொளந்து கிடக்குது. காலு 2ஆ பொளந்து அதை வச்சுட்டு ஒருத்தர் அதை வச்சுட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு இழுத்து இழுத்து நடந்து போறாரு ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்ல. அந்த மாதிரியும் மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனா நம்ம நிறைய பேர் முள்ளு குத்துனதுக்கு இன்னைக்கு நம்ம பிரேயருக்கு கொஞ்சம் வரல, எனக்கு முள்ளு குத்திருச்சு, ஐயோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு, கால் வலிக்குது, ரொம்ப வலியாக இருக்குது, காய்ச்சல் வரும்போல தெரியுது அப்படின்ட்டு இருப்போம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லை, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாரு, நான் டெய்லி அதற்காக தான் ஜெபிக்கிறேன். அதான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இன்னொரு பேர் இருக்குது, இரும்பு மனுஷனாமா. யாராமா? என்னுடைய ஜெப குறிப்பில் எழுதி வச்சிருக்கிறேன், ஆண்டவரே அப்போஸ்தலனாகிய பவுலை போல என்னை இரும்பு மனுஷனா மாத்துங்க அப்படின்னு. இந்த ஜெபத்தில் இருக்கிற நீங்க எல்லாம் இரும்பு மனுஷனாகவும் இரும்பு மனுஷியாகவும் மாறணும். ஹல்லேலூயா. எதுவுமே உங்களை சேதப்படுத்த கூடாது. சத்துரு உங்களுக்கு சோதனையை கொடுத்துட்டு அவன் வெட்கப்பட்டு போவானாக. பிசாசு உங்களுக்கு சோதனையை கொடுத்துட்டு அவன் வெட்கப்பட்டு போவானாக. ஆமென். யோபுக்கு சோதனையை கொடுத்துட்டு பிசாசு வெட்கப்பட்டு போனான். உங்களுக்கும் இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களுக்கு கடன் என்கிற சோதனை, அவமானம் என்கிற சோதனை, நிந்தை என்கிற சோதனையை அவன் கொடுப்பானே, ஆனால் அவன் வெட்கப்பட்டு போவான். காரணம் என்னவென்றால் அந்த அவமானத்திற்கு, அந்த நிந்தைக்கு, அந்த கடனுக்கு நீங்கள் ஒரு நாளும் பயப்பட போவதில்லை. கர்த்தருடைய பலத்தினாலே எதிர்கொண்டு அதை சந்திக்க போகிறீர்கள். கைகளை உயர்த்தி எல்லாரும் அந்த பலன் தாரும் ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுலை போல என்னை ஒரு இரும்பு மனுஷனாய், என்னை ஒரு இரும்பு மனுஷியாய் சொல்லுங்க, சத்தமாய் சத்தமாய். இப்பொழுது பலவீனப்பட்ட சரீரம் பலன் அடைகிறது, இந்த இருதயம் பலன் அடைகிறது. யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசி இருக்கிறார். பாஸ்டர், எனக்காக தான் ஆண்டவர் பேசுறாரு. என் இருதயம் ரொம்ப சாஃப்டா இருக்கு பாஸ்டர், என் இருதயம் ரொம்ப பலவீனப்பட்டு இருக்குது, எதையுமே என்னால தாங்கிக்கவே முடியல, அவமானத்தை என்னால தாங்கிக்க முடியல, நஷ்டத்தை என்னால தாங்கிக்க முடியல, யாராவது ஒருத்தர் திட்டுனாங்கன்னா அதை என்னால தாங்கிக்க முடியல, என் வேலை செய்யறவங்க கூட திட்டுனா கூட என்னால தாங்கிக்க முடியல, இவ்வளவு ஒரு பலவீனமான இருதயத்தோடு இருக்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு இந்த 4வது நாள் ஜெபத்தில் கர்த்தர் உங்கள் இருதயத்தை பலப்படுத்த போகிறார். கர்த்தர் பலப்படுத்த போகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவருடைய பலன் உங்களுக்குள்ளே வருவதா, பரிசுத்தவான்களுடைய பலன் உங்களுக்குள்ள வருவதாக. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ராஜா இப்பொழுது போதகர் சொல்லுகிற அந்த ஜெபம் எங்களுடைய வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே, நடக்கட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. என்னுடைய மகள் அப்படி இருக்கிறாள், என் மகன் அப்படி இருக்கிறார். இப்பொழுது அவர்களுக்காக ஜெபிக்கும் போது என் தேவனாகிய கர்த்தர் அந்த மகனுடைய இருதயத்தை கர்த்தர் திடப்படுத்த போகிறார். அந்த மகளுடைய இருதயத்தை கர்த்தரே திடப்படுத்துவாராக. உன் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆமென் சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு முழுக்க உங்களுடைய ஜெபம் எப்படியா மாறணும்னா, ஆண்டவரே என்ன பண்ணுங்கன்னா ஸ்ட்ராங் பண்ணுங்க ஆண்டவரே, என்ன பண்ணுங்க, அப்படி ஸ்ட்ராங் பண்ணுங்க ஆண்டவரே. அப்படி ஆயிட்டீங்கன்னா உங்களை நம்பி பொறுப்புகள் வந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். ஆமென் சொல்லுங்கள்.